गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमि राम राम वेलकम टू भोजनालय तमिल இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி சூப்பரா மணக்க ஒரு ரசம் வைக்கிறதுக்கு ரசப்பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறேன் பட் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்து நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுட்டேன்னா அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷன் வரும். நம்மளோட சேனல்ல போடுற ரெசிபிஸ் எல்லாமே நோ ஆனியன் நோ கார்லிக், அதை தவிர ஃபெஸ்டிவல்ஸுக்கு பண்ணக்கூடிய ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ் எல்லாமே போட்டுன்னு இருக்கோம். நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்லாம் கூட நோ ஆனியன் நோ கார்லிக்ல பண்ணி காமிச்சுட்டு இருக்கேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரசப்பொடி பண்றதுக்கு இது ஒரு 200 கிராம் துவரம்பருப்பு, இதுல பாதி அளந்து தனியா வச்சிருக்கேன். ஸோ நீங்க ரொம்ப கரெக்டா நம்மளால பண்ண முடியாது, ஓரளவுக்கு திட்டமா அளவு எடுத்துட்டோம்னா கரெக்டா இருக்கும். இப்ப துவரம்பருப்பு 1 கப்னா அதுல பாதி தனியா, அதுல பாதி மிளகு, மிளகுக்கு ஈக்குவலா ஜீரகம், ஒரு 25 கிராம் வரமிளகா, கட்டி பெருங்காயம் ஒரு 4-5 பீஸ் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். அது தவிர மஞ்சள் பொடி நம்ம லாஸ்டா அதை அரைக்கிறதுக்கு. இப்போ ரசப்பொடி பண்றதுக்கு வெறும் இழுப்பு சட்டி நான் காய வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த எடுத்து வச்சிருக்க துவரம்பருப்பு எல்லாத்தையும் போட்டு அப்படியே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போறோம். ஆக்சுவலா நம்ம வெயில்ல காய வச்சு கூட அரைக்கலாம், பட் நம்ம வறுத்து அரைக்கிறது எப்பயுமே கொஞ்சம் நல்லது, நாள் பட வரும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஸோ இதை அப்படியே ஃபர்ஸ்ட் வறுத்துக்க போறோம். இது பாருங்க, இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆற அளவுக்கு நம்ம வறுத்தாச்சு. ரொம்ப கருப்பா வறுக்கணும் கிடையாது, இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதை தனியா ஒரு தட்டுல கொட்டி வச்சுக்க போறோம். இப்போ இதுலயே என்ன பண்ண போறோம்னா, எடுத்து வச்சிருக்க இந்த தனியாவை அப்படியே போட்டுக்கிறேன். எல்லாமே ரொம்ப மிதமான சூட்ல தான் வறுக்கணும். ரொம்ப தீய பற்ற வச்சு வறுத்தோம்னா கருகி போயிடும், டேஸ்ட் வாசனை ரெண்டுமே மாறிடும். ஸோ லைட்டா கோல்டன் ப்ரௌன்ல தான் நம்ம வறுக்கணும். நல்ல வெயில்ல காய வச்சு கூட நம்ம அரைக்கலாம், பட் அதை விட இந்த வறுத்து பண்றது நல்லாவே டேஸ்டா இருக்கும். லைட்டா வறுப்பட்டு இருக்கும் பொழுதே இதுலயே மிளகையும் சேர்த்துடுறேன். எடுத்து வச்சிருக்க மிளகு, இதுவும் ஒரு 2 நிமிஷம் வறுப்படும். இப்போ இதுவும் வறுப்பட்டுருது கோல்டன் ப்ரௌன் கலர்ல. இதுலயே நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த சூட்லயே ஜீரகத்தை போட்டு, இது ரொம்ப வறுக்க கூடாது, வறுத்தா கசந்து போயிடும். லைட்டா ஒரு சூடு காமிச்சிட்டு இது கையோட எடுத்துட வேண்டிதான். எடுத்து இதையும் தனியா தட்டுல கொட்டி வச்சுட்டு போயிடும். வரமிளகா எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இதுல போட்டுக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் ஜஸ்ட் அது முருகலா வர வரைக்கும் வறுத்தா போறோம். ரொம்ப கருப்பாகணும்னு அவசியம் இல்லை, லைட்டா வறுத்துக்க போறோம். இப்போ மிளகாயும் வறுப்பட்டுருக்கு, இதையும் எடுத்து தட்டுல கொட்டி வச்சுட்டு போறோம். இப்போ இன்னும் அடுத்து என்ன பண்ண போறோம்னா, பெருங்காயம், கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை வெறும் இழுப்பு செடியில பொரிப்படாது பெருங்காயம். ஸோ துளியூண்டு எண்ணெய் விட்டு, நிறைய விடக்கூடாது, துளியூண்டு விட்டு ஒரே ஒரு 1/4 ஸ்பூன் வச்சுக்கோங்களேன், பெருங்காயத்தை போட்டு பொரிப்படுற அளவுக்கு வறுத்துக்க போறோம். நல்ல இந்த கட்டி பெருங்காயம் தான் நமக்கு நல்ல ஒரு வாசனையும் ஃப்ளேவரும் கொடுக்கும் ரசத்துக்கு. நம்ம ரசம் வைக்கும் பொழுது பெருங்காயம் கண்டிப்பா போடணும், பட் இந்த பொடியில போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ரசப்பொடியோட டேஸ்டே தனி. இந்த ரசம் வைக்கும் பொழுது ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால பவுடர் பெருங்காயத்தை விட கட்டி பெருங்காயம் ரொம்பவே நல்லது. ஸோ இதையும் லைட்டா பொரிய விட்டு எடுத்துக்க போறோம். பொடி பண்ணும் பொழுதும் நமக்கு என்ன ஆயிடும்னா, இந்த கட்டி பெருங்காயம் நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம போட்டோம்னா ஈஸியா பொடி பண்ண வரும். வாசனை ஃப்ளேவரும் ரொம்பவுமே
வித்தியாசமாக தனியாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், இதுவும் பொரிப்பட்டுறது. இது அப்படியே எடுத்துக்க போகிறோம். பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அதோட கலர் மாறி இருக்கும். அந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும். இது ஆறினா நன்னாவே சூப்பராக பொடி பண்ண வரும். இப்போ இதில் இன்னொரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம். அது நான் ஸ்டார்டிங் சொல்லலை, இப்போ சொல்கிறேன். அது என்னென்னா, பச்சையாக கருவேப்பிலையை கொஞ்சமாக, நிறைய போடக்கூடாது, ஒரு 3 அல்லது 4 கொத்து, குட்டி குட்டி கொத்து கருவேப்பிலை இருந்ததுன்னா. இப்போ இந்த கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கிறேன். நல்ல பச்சையாக ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா தான் ரசப்பொடிக்கு வாசனையாக இருக்கும். காஞ்சதாக இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஜஸ்ட்டு ஒரு அது முருகலாக ஆகிற அளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப கருப்பாக வறுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதையும் இதில் போட்டு அரைச்சிக்க வேண்டிதான். பாருங்க, ஆல்ரெடி நம்ம அந்த பெருங்காயம் வறுத்த அந்த இதுலேயே லைட்டாக எண்ணெய் இருக்குது, அது பரவாயில்ல. ரொம்ப ஜாஸ்தி ஊற்றிட்டோம்னா ரசப்பொடி சீக்கிரமாக கெட்டுடும், ஒரு மாதிரி கன்சிஸ்டன்சி நல்லா இல்லாமல் போயிடும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்தா போகிறோம். வறுத்துட்டும் அந்த சூட்லேயே அது முருகலாக ஆகிடும். ஸோ அதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது எல்லாத்தையும் பாருங்க, நான் வறுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் பொடி பண்ணிட்டு வர போகிறேன். இந்த மஞ்சள் பொடியும் அதில் ஆட் பண்ணி அப்படியே பொடி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட மஞ்சள் பொடி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துட்டு எந்த கன்சிஸ்டன்சிக்கு பண்ணியிருக்கேன்றதை காமிக்கிறேன். இந்த ரசப்பொடி நம்ம பண்ணின்னு வந்தாச்சு. அந்த மஞ்சள் பொடியும் அதில் போட்டு பாருங்க, இந்த மாதிரி அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சோன்னா நல்லா இருக்காது. ஸோ ஃபுல்லாக நைஸாக அரைக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டோம்னா ரசம் வைக்கும்பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பொடி வச்சு நான் உங்களுக்கு ரசம் வச்சு காமிக்கிறேன். ஸோ நல்ல வாசனையாக இருக்குது. நான் இப்போ இதை வச்சு எப்படி ரசம் வைக்கிறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க இந்த ரசப்பொடியை வச்சு சூப்பராக ரசம் எப்படி வைக்கிறதுன்னு காமிக்கிறேன். ஒரு 3 அல்லது 4 பேர் சாப்பிட்ற மாதிரி ரசத்துக்கு ஒரு மீடியம் சைஸ் லெமன் அளவுக்கு புளி கரைச்சி வடிகட்டி எடுத்துன்னு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இதில் தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்துருக்கேன், அதையும் கட் பண்ணி போட்டுருக்கேன். அதோட 2 பச்சை மிளகாயும் கீறி போட்டிருக்கேன். இப்போது இந்த தக்காளியை கொஞ்சம் நம்ம கையால் மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா இப்படி மசிச்சு விட்டுன்ட்டு இதில் இந்த கரைச்சி வச்சுருக்க இந்த புளி ஜலத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம என்னெல்லாம் சேர்க்க போகிறோம்னா, இதில் நல்லா வாசனைக்கு ஏற்ற மாதிரி கட்டி பெருங்காயம், பாருங்க, கட்டி பெருங்காயம் ஒரு பீஸ் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, நல்லா கலர் கொடுக்கறதுக்கு மஞ்சள் பொடி நம்ம ரசப்பொடியிலையும் சேர்த்துருப்போம், பருப்பு வேக வைக்கிறதுலையும் சேர்த்துருப்போம். இருந்தாலும் இதில் கொஞ்சம் சேர்த்துட்டோன்னா தான் நல்ல ஒரு கலர் கிடைக்கும் நமக்கு. சாம்பார் பொடி சேர்ந்து வரதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன், நிறையா சேர்க்கக்கூடாது, அப்புறம் சாம்பார் மாதிரி ஆகிடும். இது ஜஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கல் உப்பு, இந்த எடுத்து வச்சுருக்க புளி தண்ணிக்கும் தக்காளிக்கும் ஏற்ற மாதிரி கல் உப்பு. நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த ரசப்பொடி, இந்த ரசப்பொடி நல்லா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துன்ட்டு இதை அடுப்பில் வச்சு நம்ம அப்படியே ஒரு 5 நிமிஷம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொதிக்க விட போகிறோம். இது கொதிக்கட்டும். இதில் வாசனைக்கு கருவேப்பிலை பெறணும், ஜஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கிறேன். இது பச்சை ஸ்மெல் போக கொதிக்கட்டும் 5 நிமிஷம். அதுக்கப்புறம் நம்ம பருப்பு ஜனம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த புளி பச்சை ஸ்மெல் போக கொதிச்சிருத்து. துவரம் பருப்பு
கொஞ்சமாக வேக விட்டு அந்த பருப்பை வந்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பருப்பு ஜலமாக எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே இதில் விட்டுக்க வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான். இது அப்படியே நுரைச்சி பொங்கி வரும் பொழுது நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தாளிப்பு போட்டுற வேண்டியதுதான். இதில் இன்னும் ஒரே ஒரு விஷயம் பண்ண போகிறோம். கொஞ்சமாக ஒரு குட்டி பீஸ் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது அப்படியே நுரைச்சி வரட்டும். எதுக்காக வெல்லம் சேர்க்குறோம்னா அந்த புளியோட எரிப்பை எடுக்கிறதுக்கு இந்த உப்பு காரம் இது எல்லாமே சேர்ந்து வரதுக்காக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறோம். இதில் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அலம்பி வச்சுருக்கேன். அதையும் அப்படியே மேலாப்புற தூவிக்கிறேன். ரசத்துக்கு இந்த மாதிரி லாஸ்ட்டாக பச்சை கொத்தமல்லி தூவி பாருங்க. அந்த சூட்லேயே இது ஆயிடும். சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அப்படியே பொங்கி வரும்பொழுது ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம தாளிப்பு போட்டுடலாம். இதில் நம்ம ரசப்பொடியிலேயே ஆல்ரெடி மிளகு ஜீரகம் எல்லாமே போட்டு தான் வறுத்து பண்ணியிருக்கோம் அரைச்சி. அதனால் வேறு எதுவுமே இப்போ சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக சேர்ந்து வரதுக்காக மட்டும் சாம்பார் பொடி சேர்த்துருக்கோம். பாருங்க, சூப்பராக அப்படியே பொங்கி வருது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி நுரை கட்டி வரும்பொழுது ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் போயிடும். அதனால லைட்டாக இந்த மாதிரி பொங்கி வரும்பொழுதே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். எப்படி கலர் சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்க, பார்த்தாலே தெரியும். அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். நெய் விட்டு வச்சுருக்கேன் இழுப்பு கரண்டியில். நெய் ஜஸ்ட்டு சூடானதும் இதில் கடுகும் ஜீரகமும் மட்டும் நம்ம தாளிப்பு கொடுக்க போகிறோம். எப்பயுமே ரசத்துக்கு நெய்யில் தான் தாளிப்பு போடணும். அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா அல்டிமேட்டாக இருக்கும். நல்லா கடுகு, இதுக்கு வேற எதுவும் போடக்கூடாது. ஜஸ்ட் கடுகும் ஜீரகமும் மட்டும்தான். ஆல்ரெடி நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டோம். திரும்ப போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஜீரகம் ஜஸ்ட் பொரிஞ்சா போறோம். அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே இதில் இந்த கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ரசத்தில் அப்படியே சேர்த்துக்க வேண்டியதான். அவ்வளோதான். சூப்பராக மணக்க நம்ம பண்ணின அந்த ரசப்பொடியை வச்சு பண்ணின ரசம் அருமையாக வந்திருக்கு. ஸோ எல்லாருமே நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல சுடுற சாதத்தில் இந்த ரசத்தை விட்டுன்னு சாப்பிட்டேன்னா ஜம்முன்னு இருக்கும். எல்லாருமே நான் சொன்ன மாதிரி பொடி பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. திரும்ப ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.